ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 16 புதன்கிழமை. ராமநாம ஜப மகிமை இந்த தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். ஜபம் என்பது கடவுளை அடைய சுலபமான வழியாகும். கலியுகத்தில் நாம ஜபம் ஒன்றே போதும் என்று சொல்லப்படுகிறது. பகவான் ரமணர் ஜபத்தை பற்றி கூறும்போது, வாயால் உறக்க சொல்லப்படும் ஜபத்தை விட மானசீக ஜபம் உயர்ந்தது என்கிறார். வழுத்தலில் வாய்க்குட்செபத்தில் விழுப்பமா மானத உந்திவர விளம்பும் தியானம் இது உந்திவர. இது உபதேச உந்தியார் பாடல். இறைவனை உரத்த குரலில் ஜபிப்பதை விட வாய்க்குள்ளே செய்யும் ஜபமானது சிறந்ததாகும். அவ்வாறு வாய்க்குள் ஜபிக்கும் ஜபத்தை காட்டிலும் மனதால் ஜபிப்பது அதைவிட மேலானதாகும். இதுவே தியானம் என்றும் சொல்லப்படும். ஆகவே உத்தமமான மானசீக ஜபம் உயர்ந்த தியானத்திற்கான வழியை கூட்டுவிக்கும். அடுத்து ஒரு பாடலில் பகவான் மானசீக ஜபம் எனப்படும் தியானம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று உபதேசிக்கிறார். விட்டு கருதலின் ஆறுனை வீழ்ச்சி போல் விட்டிடாதுன்னலே உந்தீவர விசேடமாம் உன்னலே உந்தீவர. ஆற்றின் நீரோட்டத்தைப் போலவும் நெய்யின் வீழ்ச்சியைப் போலவும் இடைவிடாது தொடர்ந்து செய்யப்படும் உள்முக தியானம் மிகவும் உயர்ந்ததாகும். இதுவே உத்தம தன்மையான பரம்பொருளின் தன்மையை உணர்த்துவதும் ஆகும். பகவான் ரமணர் கலியுகத்தில் ராமநாம ஜபம் ஒன்றே போதும் என்று கூறுகிறார். ராமநாம ஜபத்தில் ரா என்னும் அக்ஷரம் ஸ்வரூபத்தையும், அதாவது ஆத்மாவையும், மா என்பது மனதையும் குறிக்கும். மனம் ஸ்வரூபத்தில், அதாவது ஆத்மாவில் ஒடுங்குவதே ராமநாம ஜபத்தின் பலனாகும். ராம ஜபம் வாயால் மட்டும் செய்தால் போதாது, மனதால் ஆழமாக ஜபிக்க வேண்டும். மானசீக ஜபத்தால் எண்ணங்கள் அற்று எண்ணுபவன் மட்டுமே மிஞ்சும். எண்ணங்களற்ற நம் தனி இருப்பே ஞானம் எனப்படும். எண்ணங்களற்ற இதயத்தில் நான் நான் என்று ஒளிரும் ஆத்மாவான நாம் இட்டு செல்வதே ராமநாம ஜபம். கலியுகத்தில் எல்லாமே தலைகீழ் பாடம். அராஜகம் மலிந்து, ஆன்மீகம் நலிந்து, இறை சிந்தனை குறைந்து, இறை நிந்தனை தலைதூக்கி நிற்கும் காலம் கலியுகம். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம் மனிதன் தன் சுயநிலை மறந்து, தர்மத்தை மறந்து மனம் போன போக்கில் செயல்படுவதாகும். ராமநாம ஜபம் மனம் தன்னை உணர்ந்து ஆத்மாவில் கரைந்து தன் இறைநிலையை உணர்த்துவிக்கும். ராமநாம மகிமை உலகத்துக்கு உணர்த்தியவர் ஆதிராம பக்தர் அனுமன். அனுமன் சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு செல்லும்போது சேது சமுத்திரம் குறுக்கிட்டது. ராமநாமத்தை ஜபித்து அனுமன் விஸ்வரூபம் எடுத்து ஒரே தாவலில் இலங்கையை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. ராமநாமம் அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதற்கு சான்று அனுமன் சேது சமுத்திரத்தை தாண்டியது. பிறவிக்கடலை கடக்க உதவும் நாவாய் ராமநாம ஜபம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ராமநாம ஸ்தோத்திரம் வருகிறது. ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வாரணனே. ஸ்ரீ ராமா ராமா என்று மீண்டும் மீண்டும் ஜபிப்பதன் மூலம் என் இதயத்தை மகிழ்விக்கும், முகத்தை ஆசீர்வதிக்கும். பகவான் ராமரில் நான் மகிழ்ச்சியை காண்கிறேன். அவரது நாமம் விஷ்ணுவின் 1000 நாமங்களுக்கு சமம். இன்றும் வட இந்தியாவில் மக்கள் ஒருவருக்கொருவர் வணக்கத்திற்கு பதிலாக ராம் ராம் அல்லது ராதே ராதே என்று சொல்லுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். வட இந்தியாவில் இது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். ஒரு சின்ன கதைப்பு. ஒரு அசல் கிராமத்துக்காரர் ஒரு ஞானியிடம் வந்து, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் சாமி என்று வேண்டினார். அதற்கு ஞானி சொன்னார், உனக்கு உபதேசமெல்லாம் தேவையில்லை, குரு நாமம் ஒன்றே உனக்கு போதும் என்றார். வந்தவருக்கு வேறு எதுவும் தெரியாது. குருநாமத்தை ஜபம் செய்து கொண்டே போனார். குறுக்கே ஒரு ஆறு. நாமத்தை ஜபித்து கொண்டே ஆற்றின் மேல் நடந்து சென்றார்.
இந்த அதிசயத்தை கண்ட அவருடைய சீடர்கள் குருவிடம் ஓடி வந்து சொன்னார்கள், குரு, அப்படியா, நம் நாமத்துக்கு அவ்வளவு மகிமையா? நாம் நடந்து பார்க்கலாம் என்று குரு ஆற்றிற்கு போனார். ஆற்றில் நடந்தார். ஆற்றில் மூழ்கி போனார். நாமத்தின் மகிமை அதன் நம்பிக்கையில் உள்ளது. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.